செய்தியை உலகம் முழுவதும் பரப்பும் எண்ணத்தில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு துவங்கியுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக ஆந்திர முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்றுள்ளார். மாநாட்டில் பக்தர்கள் சாரை சாரையாக குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், தற்போது துவங்கியிருக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு குறித்தான விவரங்களை வழங்கலாம். தற்போது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு துவங்கி இருக்கிறது. சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பக்தர்கள் சாரை சாரையாக வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். நேரலையில் பார்த்து வருகிறோம். இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பாஜக மூத்த தலைவர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்று வருகின்றனர். சிறப்பு விருந்தினராக ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பங்கேற்றிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைகிறார். வணக்கம் சல்மான், தற்போது அங்கு துவங்கி இருக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். மதுரை பாண்டிகோவில் அருகே இருக்கக்கூடிய அம்மா திடலில் முருக பக்தர்கள் மாநாடு தற்போது கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்தும் கூட ஏராளமான முருக பக்தர்கள் மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது வரைக்குமாக 1,00,000 இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 1,00,000 இருக்கைகளிலும் பக்தர்கள் அமர வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாகனமும் கடுமையான சோதனைக்கு பின்பாகவே அவர்கள் ஒவ்வொருவரும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். தற்பொழுது இந்த முருக பக்தர்கள் மாநாடு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கான அந்த மேடை பகுதியில் முழுவதுமாக கலை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை பொறுத்த மட்டிலும் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவிருக்கிறார். அதே போன்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்கிறார்கள். அதே போன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார்கள். இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருக்கக்கூடிய நிலையில் கடுமையான சோதனைக்கு பின்பாக ஒவ்வொருவரும் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். வரக்கூடிய ஏராளமான பக்தர்கள் பேரணியாக முருக அரோரா என்ற பக்தி கோஷம் முழங்கியபடி கையில் வேலோடும் அதே போன்று மேலதாளம் முழங்க உற்சாகத்தோடு அவர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் இதே நிலை நீடித்து வருவதால் இந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு உற்சாகமான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ஏனென்றால் முருக பக்தர்கள் மாநாடு என்பது கடந்த 16 தினங்களாகவே அறுபடை வீடுகளை அமைத்து அந்த மாதிரி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த நிலையில் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள மேடையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அமைந்தது போல பின்னால் முருகப்பெருமானுடைய அந்த மலை இருப்பது போல இருக்கக்கூடிய காட்சியில் மேடை அமைக்கப்பட்டு பாரம்பரிய நடன கலைகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினரை பற்றி 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் வாகன நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மாற்றுப்பாதையில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் மாலை 6 மணிக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு கின்னஸ் நிகழ்வாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி பாராயணம் பாடக்கூடிய நிகழ்வானது நடைபெற உள்ளது. அதுதான் இந்த விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. இதனை தொடர்ந்தாக அந்த கந்த சஷ்டி பாராயணம் முடிந்த பின்பாக முருக பக்தர்கள் மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட உள்ளது. சல்மான், தற்போது துவங்கி இருக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.